ஹலோ கைஸ், வெல்கம் டு டியூட்ஸ் கலாட்டா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா NS400 ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நான் 1 இயராக இந்த வண்டி யூஸ் பண்ணுறேன். 1 இயரோட ரிவ்யூ பார்க்கலாமா? பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்திங்கன்னா லிட்டருக்கு 20-22 அவ்வளோதாங்க. சீட் பார்த்திங்கன்னா நார்மல் சீட்டு தான், சின்னதாக தான் இருக்கும், ஆனால் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ராங் ரைடு போகும்போது கொஞ்சம் பேக் பெயின் இருக்குது. ஃப்ரண்ட் யூஎஸ்டி பற்றி பார்க்கணுன்னா 43 mm கோல்டு யூஎஸ்டி ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்குது. ஸ்பீடாக போகும்போது நல்ல கண்ட்ரோல் கிடைக்குது. சடன் பிரேக் அடித்தாலும் வண்டி டைவ் ஆகாமல் இருக்குது. 1 இயரில் ஆயில் சீல் லீக் ஆகவே இல்லை, துரு பிடிக்கலை, கோல்டு கலர் கூட ஃபேட் ஆகலை. ரேடியேட்டர் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட ஹீட்டை கம்மி பண்ணுறது தான் இதோட வேலை. ஐசிசி வண்டினாலே ஹீட் ஆக தாங்க செய்யும். சின்ன சின்ன கேப்பு கிடைச்சாலுமே ரேடியேட்டர் ஃபேனு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுதுங்க. டிராஃபிக்கில் நீங்கள் நிற்கும் போதும் சரி, சின்ன சின்ன கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதோட வேலையை அதை ஸ்டார்ட் பண்ணிடுது. வண்டி வாங்கின புதுசில் மட்டும் எனக்கு ஹீட் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. காலில் கொஞ்சம் ஹீட் ஆகிறமே எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதுவும் ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க, கொஞ்சம் நேரம் ஃபீல் ஆகும், அதுக்கப்புறம் அது நார்மலாக தான் இருக்கும். 40 ஹார்ஸ் பவர் வண்டினாலே டயர் கிரிப்பு தான் ரொம்ப முக்கியம். எம்ஆர்எஃப் டயர் கொடுத்துருக்காங்க. கார்னரிங் கிரிப்பு நல்லா இருக்குது. வெயில் டைமில் டயர் நல்ல கிரிப்பாக கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. மழை டைமில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கணும், அது வந்து உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். 1 இயரில் டயர் ரொம்பலாம் தேயலை, ஓகே தான். இப்போ விட்டுருக்க நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா டயர்ஸ்லாம் நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன்னு, இப்போ 150 செக்ஷனாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பிரேக் பார்த்தீங்கன்னா கிரெமிகா பிராண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. 320 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பேடு சீக்கிரமாகவே துருப்பிடிக்க தாங்க செய்யுது. பிரேக்கிங் பற்றி சொல்லணுன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே பிரேக்கிங் சூப்பராக தான் இருக்குது. டூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக்கு 100% கான்ஃபிடென்ட் கொடுக்குது. பேக் பிரேக் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏபிஎஸ் கொஞ்சம் லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இன்ஜின் பற்றி சொல்லணுன்னா இது நம்ம லெஜெண்டரி டாமினார் 400ஓட இன்ஜின் பேஸ் பண்ணி வந்தது தாங்க. இது பார்த்தீங்கன்னா 373cc லிக்விட் கூல்டு இன்ஜின் தாங்க. ரிஃபைன்மெண்ட் பற்றி சொல்லணுன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் வைப்ரேஷன்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணலாங்க. 4000 RPM தாண்டினாலே நம்ம ஹேண்டில் பாரு ஃபுட் பேக்லலாம் ஒரு சின்ன கலாட்ட ஆரம்பிக்குங்க. ஆனால் 5000 RPM மேலே வண்டி சும்மா வேறு லெவலில் பறக்குங்க. சிட்டியில் லோ கீரில் ஓட்டும் போது இன்ஜின் ஆஃப் ஆகுது. இன்ஜின் ஹீட் பார்த்திங்கன்னா காலில் ஃபீல் ஆகும். ரேடியேட்டர் ஃபேன் இருக்கனால நம்ம கொஞ்ச நேரம் தான் அந்த ஹீட்டு ஃபீல் ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸ் கிளச்லாம் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குங்க. சர்வீஸ்லாம் கரெக்டாக விட்டால் வைப்ரேஷன் இல்லாமல் நம்ம வண்டியை அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டபிள் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் கிளச் லிவரும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வண்டியோட கண்ட்ரோல் சென்டரே தாங்க ஒரு ஜாய்ஸ்டிக் ஃபீல் கொடுக்கும். பட்டன் குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. தொட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குங்க. இதாங்க பைக் ஹாரன் சவுண்டு, ஓகே தான். டிஸ்பிளே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். வண்டி மூவிங்கில் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 இண்டிகேட்டருமே ஒரே டைமில் எரிய வைக்கலாம். இதில் ஹைலைட் என்னென்னா சாவியை ரிமூவ் பண்ணாலும் ஹசார்ட் லைட் எரியுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரும் எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பவராகவே இருக்குது. ஹெட்லைட்டும் எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா பவராகவே இருக்கும். லைட் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாஸ்ட் நோட்டோட சவுண்டு கேட்டுடலாமா? வண்டியோட சவுண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ டிஸ்பிளேயில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது எல்லாம் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் இன்ஃபோ இருக்கும். இதில் ரைட் மோட் எம்டிசின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ரைட் மோடு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ரோடு, ஸ்போர்ட்ஸ், ரெயின், ஆஃப் ரோடு அப்படின்னு இருக்கும். இப்போ நான் ரோட் மோடை ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டிசி அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இது பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடில் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மியூசிக் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணி அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. இதை பற்றி ஃபுல் வீடியோ வேணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஆர் பைக். இது பார்த்திங்கன்னா நம்ம கிலோமீட்டர் ட்ரிப் பண்ணுறது. அப்புறம் பைக் இன்ஃபோ உள்ளே போனால் பேட்ரி ஹெல்த்து அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா
லேப் டைமர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரத்தில் நம்ம ரைடை முடிக்கிறோம் அந்த கால்குலேஷன் நம்ம இதில் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ். இது உள்ளே போனீங்கன்னா ஃபேவரட்ஸ், குயிக் செலக்ட், டேட்டு, டைமு, பிரைட்னஸ் எல்லாமே இருக்குங்க. இதுக்குன்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குங்க. அதை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் மேக் பண்ணி போடுறேன். இப்போ சும்மா சிட்டியில் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.